உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னும் கொஞ்சம் நிதானமாக சொல்லணும், அதுக்கே டைம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். கேட்குறவங்களுக்கு பொறுமையெல்லாம் ஓடிட்டாங்கன்னா நான் சொல்கிறது யாருக்கு புரியும்? காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. என்னோட கசின் ஒரு குட்டி பையனாக இருக்கும்போது பாடுவான். கல்வியா செல்வமா வீரமான்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டு அவன் வந்து இட்லியா இட்லியா தோசையா பூரியா சட்னியா சாம்பாரா குருமாவா அப்படின்னு பாடுவான். அந்த மாதிரி எனக்கு என்னுடைய பயணத்தை பற்றி நான் பேசும்போது ஏன்னா அதோட இன்டர் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டு வந்து வேறு மாதிரி எனக்கு புரிஞ்சுது. எப்படின்னா, ஆசையா பக்தியா ஞானமா உலகமா கடவுளா சன்மார்க்கமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா. கரெக்டு தானே? இதில் நான் எதை பிரிக்கிறது? பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. அப்படிதான். ஏன்னா இது இல்லைன்னா அது புரிஞ்சிருக்காது, அது இல்லைன்னா அது புரிஞ்சிருக்காது. இப்படி போயிடுது கதை இல்லையா? எனக்கு அமைஞ்ச ட்ராவல் அப்படி. நான் ஒரு ஃபன்னாக ஜாலியாக எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுகிறதெல்லாம் ஒரு காலத்தில். அதுக்கப்புறமா வந்து வளர வளர எல்லாருமே வேறு மாதிரி வளர்ந்துடுறாங்க. நம்மளுக்கு வந்து காலேஜ் டேஸில் இருந்த அந்த சுகம் கிடைக்கல இல்லையா? இப்போ நான் அது மாதிரி தான். காலேஜ் படிக்கும்போது நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். என்னை சுற்றி எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இந்த சேனல் பார்க்க வரவங்க ஹாப்பியாக கேட்கணும். சன்மார்க்கம் அவ்வளோ சுவையாக இருக்கும். உண்மை அது. ஏன்னா ராமதாசு படம் பார்க்கும்போது அதில் வந்து ராமர் சிறையில் போட்டுருவாங்க ராமதாசுவை. அப்போ அவர் பாடுவார். அதோட அர்த்தம் இப்போ மறந்துட்டேன் அந்த பாட்டை. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, ராமநாமமே சுவை அப்படின்னு பாடுவார். அப்போ நான் நினைப்பேன், ஆஞ்சநேயர் சொல்லுவேன் இல்லையா, ஆஞ்சநேயரை ஒரு தெய்வமா குருவா எஜமானா எனக்கு சேவகனா இப்படியெல்லாம் நான் வந்து என்னடா இது பாரதியார் டைலாக்லான்னு பேசுகிறேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாக நான் அப்படி நினைப்பேன். எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அது வந்து தெய்வமாக நினச்சிக்குவேன். என் கூட பேசணும் அப்படின்னா ஃப்ரெண்டாக நினச்சிக்குவேன். அந்த மாதிரி. இப்போ வந்து இங்கே இந்த கதவு கிட்ட இப்போ நம்ம கதவு சாத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே ஆஞ்சநேயர் சைன் ஒன்று சொல்வேன்ல, அதை நான் போடுவேன். அப்போனா எனக்கு சேவகனாக தான் நான் நினைக்கிறாங்க, நின்று காப்பாற்றுன்னு. ஸோ இப்படியெல்லாம். இப்போ என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு முன்னாடி வந்து கதையோட ஆஞ்சநேயர் போகிறாரு, பின்னாடியும் கதையோட ஆஞ்சநேயர் போகிறாரு, கார் மேலே உட்காந்து ஆஞ்சநேயர் கதை வச்சுன்னு போகிறாரு. இந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பாவம் ஆஞ்சநேயர் மட்டும் கார் மேலே உட்காந்தா சுடாதா, இது என்ன லூசுத்தனம். ஸோ நம்மளுக்கே தெரியுது அது ஒரு சக்தின்னு, அதுக்கு அதெல்லாம் சுடாதுன்னு தெரியுது. எல்லா இடத்துலையும் நிற்க வச்சாலும் அது நிற்கும்னு உனக்கு தெரியுது. ஸோ இது எல்லாமே நமக்கு புரிந்ததுனால் அந்த ஆஞ்சநேயர் அப்படிங்கிற அந்த தைரியத்தை புத்தியை அப்படி மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு அருள் எனக்கு ஆஞ்சநேயரை கொடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி தெய்வத்தை சக்தியாக சிலை வழிபாடை விட்டுட்டு வர்றது அப்படின்னா, சிலை இன்னிலேருந்து எல்லா சிலையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிடலாம் அப்படி இல்லை. புரியணும். புரிஞ்சுதுன்னா நம்ம விட்டுருவோம். எப்படின்னா, இப்போ கூட நான் வந்து என்னோட பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் எல்லாரும் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்கெல்லாம் என்னை மேலே ஏற்றி இன்னும் என்னை காப்பாற்றி என்னை அறிவு நிலையிலேயே நிற்க வைக்கிறாங்க. இப்போ வந்து ஆரம்ப காலத்துலலாம் நான் கடவுளே அப்படின்னா எதிர்க்க பார்த்து அங்கே இருக்கிற விக்கிரகத்தை பார்த்து வணங்குவேன். அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த விக்கிரகத்துக்கு சக்தி கொடுக்கறதே நம்ம தான். எப்படின்னா, அது நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறாங்க. மெயினாக வந்து நான் குப்புசாமி ஐயா வழியாக தான் ரொம்ப புரிஞ்சுட்டேன். சேலம் குப்புசாமி ஐயா தான் எனக்கு சன்மார்க்கத்தை புரிய வச்சது. அப்புறம் இன்னும் டீப்பாக டெப்த்தாக புரிய வச்சதுன்னு பார்த்தா பேரலாக சன்மார்க்கம் எனக்கு புரிஞ்சது வந்து பேரலாக. ஒரு பக்கம் நம்ம சேலம் குப்புசாமி ஐயா, மறுபக்கம் வேதாத்திரி மகரிஷி, 2 பேரும் இணைஞ்சு தான் எனக்கு புரிய வச்சாங்க. எனக்கு புரிஞ்சுது. ஸோ சிலை வழிபாட்டில் வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுடைய சிலையை பார்த்து எந்த தெய்வமாக நினச்சி நம்ம ப்ரே பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுடைய சக்தியே அங்கே போய் அது போய் சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம சக்தி நிலை குறைஞ்சதான் நம்ம நினைக்கும் போது அந்த சிலைக்கிட்ட போய் நம்ம அழுதோம்னா நம்ம சக்தியை நம்ம திருப்பி எடுத்துப்போம். ஏன்னா லிங்க் இருக்கும், நம்மளோட அதே ஃப்ரீக்குவென்சி தான் அந்த சிலைக்கும் இருக்கும். ஸோ நம்ம சிலை அடுத்தவங்களுக்கு பயன் தருமா அப்படின்னா
ரொம்ப புத்தர் மாதிரி ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி போனால் அப்படி இருக்குமா இருக்கும். ஆனால் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரவர் சிலை வழிபாடு, அவரவர் விக்கிரகங்கள் அவங்களுக்கு பலனளிக்கும். ஏன்னா நம்ம சக்தி அங்கே சேமித்து வச்சுருப்போம், அங்கேருந்து நம்ம எடுத்துப்போம். இதுதான் எனக்கு குப்புசாமி ஐயா வழியாக எனக்கு புரிந்தது. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுவேன், சரி அந்த மாதிரி வெளியில் ஒரு புறப்புறமாக ஒரு விக்கிரகத்தை வச்சு நான் என்னுடைய சக்தியை நான் கொடுக்கறதுக்கு நான் அகப்புறமாக திரும்பணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வேண்டி அவங்களையே அப்படியே இப்போது சிலை நம்மளை பார்த்து இப்படி நிற்குது, நமக்குள்ளே அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும், உள்முகமாக தான் இருக்கும். சிலை இப்படி இருக்க நான் ரொம்ப நாளாக நினச்சிக்குவேன். அதாவது நெஞ்சில் வந்து ஆஞ்சநேயரை நம்ம யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி தான் யோசிப்பேன். இப்படின்னா இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜோக் இருக்குல்ல, இது வாயில், இது மறந்துட்டேன் ஆமாம், இது புடவை, இது வாயில் புடவை, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து விக்கிரகம், என்னை பார்த்துட்டு இருக்கிற விக்கிரகம் இல்லையா? அந்த விக்கிரகத்தை நான் அப்படியே உள்ளே எடுத்துன்னு வரேன்னு வச்சுக்கோங்க, இப்படி தானே இருக்கும். அப்போ அதோட முகம் உள்முகமாக தானே இருக்கும். ஆனால் என்னுடைய சிந்தனையில் நான் வந்து ஆஞ்சநேயர் இங்கே 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 இங்கெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஆஞ்சநேயர் வந்து என்ன மாதிரியே உட்காந்துருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படி உட்காந்துருக்கும். அப்படி தான் வந்து நான் பிக்சரைஸ் பண்ணி வச்சுருந்தேன், விஷுவல் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வெளியில் ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு நமக்குள்ளே வருது அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் இருந்தால் உருவமாக மாறுறது வேறு. முதல்ல இனிஷியல் ஸ்டேஜில் என்னுடைய நிலை, அப்போது நான் அதை சாமியை திருப்பணும். அது எப்படி முடியும், அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியல, அதனால் நான் விட்டுட்டேன். ஆனால் அது புரிஞ்சுது. அப்போ தான் உருவம் தான் பெஸ்ட்டு, தி பெஸ்ட்டு வந்து உருவம். ஆனால் நான் அதுக்கு போகலை. அதுக்கு வந்து நம்மளுக்கு இப்போது ஆஞ்சநேயருக்குள்ள பெருமாளுக்குள்ள தாயார் தான் நான் நினைப்பேன். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த சிவஜோதி. நான் அப்படி பிக்சரைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், சிலை வழிபாடுலேருந்து விலகும்போது எல்லா தத்துவத்தையும் கிரகிச்சு நான் இப்போ என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஆஞ்சநேயருக்குள்ள பெருமாளுக்குள்ள தாயார் அப்படிங்கிறது வந்து ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதின்னு இப்படியே யோசித்து ரொம்ப நாள், அதாவது ரொம்ப வருஷம், 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. இல்லைன்னா எனக்கு அந்த உருவம் ஆஞ்சநேயர் பெருமாள் தாயார் உருவங்கள் மறையவே இல்லை. ஏன்னா அது ஒரு துரோகம் மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா அவங்க தானே நம்ம அப்படி பிடிச்சிட்டு வந்தோம். அது வந்து நம்மளுக்கு, எனக்கு அப்படி இருந்தது, துரோகம் மாதிரி இருக்கும். அதனால அப்போ அதை ஜோதி வடிவமாக மாற்றி ஜோதியாகவே மாற்றி இப்போ ஜோதி தான். அதில் ஜோதியுள் ஜோதி ஜோதின்னு 3 ஜோதியாக கூட எனக்கு இப்போல்லாம் தெரியறதில்ல, ஒரே ஜோதி. அப்படி இப்போ கூட சிரிக்கிறேன் பாருங்க. ஏன்னா படையப்பாவில் வந்து லக்ஷ்மி மேடம் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஒரே ஜோதின்னு ஏதோ ஒரு டைலாக். அதுலேயே நான் வந்து பார்த்தியா இவங்க அப்போயே சொல்லியிருக்காங்க ஒரு சன்மார்க்கம் அப்படின்னு நினச்சிப்பேன். அப்போ நினைக்கல, இப்போ நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சிலை வழிபாடு விட்டு வரும்போது நம்ம அப்படியெல்லாம் தான் நான் வந்து என்னை மாறிட்டேன். அதாவது ஏதாவது ஒன்று நம்ம பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், என்னப்பா இப்படி நடந்து போச்சு அப்படின்னா கூட நம்ம வணங்குற தெய்வத்தை பார்த்து என்னப்பா இப்படி அறிஞ்சு போச்சு, இல்லைன்னா மேலே பார்த்து என்னப்பா நடந்து போச்சு. உள்ளும் புறமும் எங்குமே இருக்கார், அங்கேயும் இருக்கார், எதிர்க்கையும் இருக்கார். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு உள்முகமாக திரும்பும்போது அது வேற நிலைமை. இப்போ நம்மளுடைய விக்கிரகத்துக்கு இப்போ என் வீட்டுக்காரெலாம் என்ன பண்ணுவார், பூவெல்லாம் பறிச்சு வந்து 4 பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் விக்கிரகத்துக்குலாம் அவர் பூ வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடும். என்னோட ஆஞ்சநேயருக்கு பூ வைக்கல, என்னோட பெருமாளுக்கு பூ வைக்கல, இப்படியெல்லாம் எனக்கு வந்திருக்கு. அதெல்லாம் வேண்டாம். இப்போ எனக்கு அந்த கதை எனக்கு தேவையில்லை. அதனால அந்த இதில் எல்லா நிகழ்வுலையும் நம்ம நல்லதை பார்க்கலாம் அப்படின்னா, நான் இப்போ 56 வயசில் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். அனுபவிக்கும் போது அனுபவித்தேன், கஷ்டப்பட்டேன், எல்லாமே நடந்தது. ஆனால் இப்போ கேட்குறவங்க அப்படி தெளிவு பெறலாம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட தேவையே இல்லை, ஒர்த்தே இல்லை, நம்ம வந்தது அதுக்கே இல்லை அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டேன், என்ன நான் நிறைய தெய்வங்களை ஃபோட்டோ கிட்ட வச்சுருந்தேன். நிறையானா இதே தெய்வம் தான், டிஃப்ரெண்ட் போஸ்டில் நான் வச்சுருந்தேன். அதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே வெட்ட வெளியை பார்த்து சக்தியெல்லாம் மேலே போயிட்டா அப்படின்னு நான் நினச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ரீசைக்கிள் பெனில் போட்டேன். அவ்வளோதான். ஃபோட்டோலாம் விக்கிரகத்தெல்லாம் ஒரு 3 விக்கிரகம் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். அந்த விக்கிரகத்தை இது வந்து நான் சன்மார்க்கம் வந்த பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடியே. அதுதான் சொல்கிறேன், நான் விஷ்ணுவையும் தாயாரையும் ஆஞ்சநேயரையும் நான் தத்துவமாக பிடித்ததுனால இதிலெல்லாம் அந்த தெய்வம் இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குன்றதெல்லாம் வெர்பலாக புரியறது வேறு, அது எல்லாருக்கும் புரியும். ஆனால் செய்யறது அதுக்கு துணிவு வேணும். எப்படின்னா, ஒரு ராமர் ஃபோட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இந்த புடவை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் மேலே இருக்கும்.
அந்த டப்பாவில் பட்டு புடவையிலலாம். அதை நான் ஒரு தடவை நான் வந்து எல்லாத்தையும் புடவையெல்லாம் எடுத்துகிட்டு டப்பாவில் தூக்கி போட்டுருவேன். யூஎஸ்க்கு வரும்போது எப்படி எடுத்துன்னு வரது அப்போ வந்து என்னோட அத்திம்பேர் அவர் என்ன பண்ணார், அது மன்சுவரில் இருக்குது, அதனால அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் தான் வச்சுருந்தேன். அதுலேருந்து எல்லா டப்பாவும் ஏற்றுன்னு வந்து மொத்த சாமி ஃபோட்டையும் கட் பண்ணி வச்சுருந்தார். அவருடைய நம்பிக்கை அது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நம்பிக்கையை எப்படி உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கூசும் நமக்கு, தெய்வத்தோட ஃபோட்டோவை அப்படி பண்ண கூசும். ஆனால் அப்போ நம்ம ஒரு பெரிய புரிதலுக்கு வரணும். என்ன அப்படின்னா, எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த தெய்வம். அதுக்கு எதுக்கு தூக்கி போடணும் அப்படின்னா, குப்பை சேர்க்கவே கூடாது வீட்டில். வீட்டில் வந்து ஒரே கேலண்டர் குப்பை, பழைய கேலண்டர். இப்போ எங்கள் வீட்டுக்காரெலாம் ஒன்றுமே திருத்தவே முடியாது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையே ஒழிய, இன்னும் கூட வச்சுருக்காரு, நான் காமிக்கிறேன். அதாவது 2014 என்ன வாங்கினேன் ஒரு கேலண்டர். அதில் எல்லாம் சாமி படமும் இருக்கும். அது அப்புறம் 2008 என்னமோ வாங்கினேன் இன்னொரு கேலண்டரில் ரமண மகரிஷி டிஃப்ரெண்ட்டாக போஸ்டில் இருப்பார் அது. ஸோ இந்த மாதிரி கேலண்டர்ஸ் எல்லாம் அப்புறமா நிறைய கேலண்டர் நான் தூக்கி போட்டு பயங்கரமாக தீட்டு வாங்குவேன். அதில் துவைச்சி போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறதுப்பா, நம்ம வீடு வந்து காம்பேக்டாக இருக்கிற ஒரு வீடு. இதில் எவ்வளோதான், நீ எவ்வளோ பெரிய மாளிகையாக இருந்தாலும் இப்படி குப்பையை சேர்த்துட்டே போனால் எப்படி? இப்படி குப்பையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு யாருக்காவது தோணித்துன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். பேப்பர் அது. இப்போது ஆன்மா உரையிற இந்த உடம்பையே குப்பை மாதிரி எரிச்சிட்டு போகிறாங்க ஒரு காலத்தில். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. என்ன, நம்ம எல்லா செல்லையும் அப்படியே அந்த ஆதியிலேருந்து வெளிப்பட்டமே அந்த இறை பார்ட்டிக்கெல்லாம் மாற்றி நம்மளும் வள்ளலார் அடைந்த அதே ஸ்திதியை அடையணும். இப்போ நான் எந்த கதை சொன்னேன்னு எனக்கு தெரியல. சிலை வழிபாட்டை விடுறது அப்படிங்கிறது, உருவத்தை வெளியில் பார்க்குறதுன்னு விடுறத கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம போகிற இடமெல்லாம் தெய்வத்தை நம்ம தூக்கிட்டே போய்க்கலாம். இன்னொரு தெய்வத்தை வச்சு அதுக்கு ஆராதனை பண்ணி அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து நான் எப்பயுமே ஆஞ்சனியான்னு சொல்லி தான் புளி கரைக்கிறது, குழம்பு பண்ணுறது, காய் நறுக்கிறது இப்படி பண்ணதுனால நான் வந்து நினைப்பேன், எதுக்கு தனியாக போய் நெய்வேத்தியம்னு சாமி முன்னாடி வைக்கணும், நீரை சுற்றணும். அது ஆல்ரெடி வந்து நெய்வேத்தியம் பண்ணது தான் அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வேலுக்குடி கிருஷ்ணன் சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு முன்னாடி வச்சு அது சாமி ரூமில் எல்லாம் ஒரு ரூமே நான் சாமி ரூம் ஆக்கிட்டேன். அப்போது இப்பயும் அது சாமி ரூம் தான். அங்கே வச்சு நீரெல்லாம் சுற்றி நெய்வேத்தியம் பண்ணுவேன். ஆனாலும் அப்பையும் அந்த வெட்ட வெளியே தான் விஸ்வாக்காரமான அந்த விஷ்ணுவாக நான் பார்ப்பேன். இயல்புலேயே அந்த தத்துவத்தையே அவர் சொல்லிட்டு சிலை வழிபாடுக்கு வழிவகுப்பார் அவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து தறி கெட்டு போகக்கூடாது இல்லையா. நான் தான் சிவம் அப்படின்னு சொன்னால் அகங்காரத்தின் வெளிப்பாடாக கூட மாறலாம். நாம் சிவம்ங்கிறது வேற. நம்ம எல்லாரும் ஆண்மனையோட ஒருமைப்பாடோடு பார்க்கணும். எல்லாரும் பார்க்கறது இல்லை, உண்மை இல்லை. நம்ம சன்மார்க்கம் வந்து புரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு என்ன தெரியுமா, எல்லாமே காட் பார்ட்டிகுலராக ஆன ஒன்று. இப்போ ஒரு நெட்டு, ஒரு காம்பேக்டாக ஒரு சலடை இல்லை வந்து ஜம்கிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பெரியசா, அது மாதிரி வந்து பிரபஞ்சத்தையே அப்படியே எடுத்திங்கன்னா அதில் நம்ம எல்லாம் இருக்கும். ஒரு ரவை பார்ட்டிகள் மாதிரி, ரவையை விட மைன்யூட்டாக நம்ம இருக்கும். ஸோ ஒரு ரவை அங்கே ஜம்ப் படித்தா நம்மளுக்கு கூட இங்கே எஃபெக்ட் இருக்கும். ஆனால் நம்ம நுண்ணிகி போகாததுனால நம்மளுக்கு தெரியல. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம வேறு மாதிரி அதை வந்து ரிசீவ் பண்ணிவிடுவோம், வேறு மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த அகங்காரத்துக்கு இடமே இல்லை. ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக் ஆச்சு. அகங்காரம்னா நுணுகி எனக்கு தெரிஞ்சால் கூட சில சமயம் ஸ்ட்ரக் ஆகிடுவேன். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஒரு கசின் இருக்கா, அவகிட்ட தெய்வம் எல்லாம் பேசணும், அவள் எனக்கு தெய்வம் தான், அந்த மாதிரி அவள் பேசுவாள். நிஜமாக நான் சொல்கிறேன், கிருஷ்ணரோடலாம் விளையாடி இருப்பாங்க இல்லையா எல்லாரும். அப்போ அதை பற்றி நான் யோசிக்கும் போது நினைப்பேன், இந்த கிருஷ்ணரோட விளையாடுறதுக்கெல்லாம் எவ்வளோ கொடுப்பேன் நம்மளோட உறவாடி பேசி சக மனுஷனாக நமக்கு இறங்கி வந்த தெய்வத்தோடலாம் நம்ம இல்லையே அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் வந்து ராமாயணம் அதெல்லாம் வந்து இதில் நடப்பேன் இல்லையா, ட்ரெட்மில்லில் நடக்கும்போதெல்லாம் நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா, இப்படி கதையை வச்சுட்டு ஆஞ்சநேயர் ராமர் அந்த படம் போகிறது இல்லையா, சண்டை போடுறதுக்கு இலங்கை நோக்கி அந்த ஆஞ்சநேயர் கும்பல், ஒரு வானர கும்பல் போகும்ல, அதில் நானும் ஒரு வானரமாக நினச்சிட்டு கதை இப்படி வச்சுட்டு ஜங்கு சக்கா நடந்து போவேன். அந்த மாதிரிலாம் பாவனைகள்லாம் நிறையா உண்டு எனக்கு. அந்த கும்பலில், குரங்கு கும்பலில் நானும் ஒரு குரங்காக இருந்த மாதிரியே தோணும், அப்படி பண்ணுவேன். ஆனால் அது தாயார் நான் சொல்லி எல்லாம் பண்ணதுனால எனக்கு வந்த பாக்கியத்தில் பெரிய பாக்கியம் எப்படி அப்படின்னா, அந்த தாயாரே என் பக்கத்தில் உட்காந்து நான் சொல்கிற சிறுமையான கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொன்னேன் எப்படி.
அப்படிதான் எனக்கு அவ வச்சிருக்கா. அப்படிதான் எனக்கு வச்சிருக்கா. ஐயோ நீ அப்படி இல்லைப்பா, நீ அதை விடு, நீ விடு, உனக்கு ஈகோ இருக்கு, கொஞ்சோண்டு ஈகோ இருக்குப்பா, அதை விடு அப்படின்னா சூப்பராக எனக்கு சொன்னான். அது வந்து என்னுடைய ஆத்மாவை தட்டி, ஆமாம் இன்னமும் ஈகோ இல்லைன்னு நினச்சிட்டு இருக்க, ஈகோ இருக்கே அப்படின்னு தோணுது. இந்த பெரிய ஈகோ விட்டுருங்க, நான் குட்டி ஈகோவையே விடணும்னு நினைக்கும் போது இது ஒன்றுமே இல்லாத மாய ஈகோ. இந்த ஈகோக்கு என்ன காரணம் தெரியுமா? பற்று. பற்று தான். நம்ம குழந்த, நம்ம புருஷன் இப்படின்னு நம்மளுக்கு ஒரு பற்று இருக்குது பார்த்தியா? பற்றே கூடாதா அப்படின்னா ஆக்சுவலாக கூடாது, தேவையில்லை. நம்ம ஆன்மீகத்துக்கு வந்து இறைப்பொருளோட இணைய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா பற்று தேவையில்லை. அதுக்காக விட்டடிச்சிட்டு ஓடி போகிறது, செய்கிற கடமையிலேருந்து தவறுறது அப்படியெல்லாம் நான் சொல்லலை. ரொம்ப அன்பாக இருக்கலாம். என்ன அருட்பெருஞ்சோதி அப்படின்ற நிலை, அந்த நிலையான நிலைக்குள்ளே நிலைச்சு நிற்கணும். வெளிக்கூடு வெளி கடக்கிறது எப்படி அப்படின்னா ஓடி 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 போய் கடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. நான் வந்து வேதாத்திரியம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது புரிஞ்சவங்க, வேதாத்திரியத்தில் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த நிலை பொருளான அந்த சிவத்தை அடையணும். வேதாத்திரியம் கூட அந்த இருட்டோட முடிக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி ஐயா வந்து என்ன கம்ப்ளீட்டாக சொன்னாரோ எனக்கு தெரியாது. என் காது வழி புகுந்தது எல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்க பேசுறது தான். அதை வச்சு பார்த்தா அவங்க இருட்டோடு முடிச்சிடுறாங்க. இருட்டுக்குள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதி கிட்ட போகிற மாதிரி எனக்கு தெரியல. சொல்லலாம், என் காதுக்கு விழவில்லை, நான் அதை கேட்கல. அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற வெளிப்படுற உள்ளே இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி அது வந்து பெரிய விஷயம் இல்லை, நிஜமாக பெரிய விஷயம் இல்லை. இப்போ கூட வெட்ட வெளியில் நான் அழைச்சின்னு போயினா நான் இப்போ இங்கே இருக்குல்ல, வெர்ச்சுவலாக சொல்கிறேன். நான் வெட்ட வெளியில் போய் இப்படி குவிச்சு பார்த்தேன்னா எனக்கு தெரியுது, நிஜமாக நான் சொல்கிறேன், லைட் பார்ட்டிக்கல் தெரியுது. அது எல்லாருக்குமே தெரியும். அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இவ்வளோ சொல்கிறேன்ல, என் வீட்டுக்கார் பார்த்தாரான்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஏய் இப்படி வச்சு பாருங்கப்பான்னு, ஏய் சும்மா வாமா அப்படின்னு. அதாவது அவருக்கும் தெரியுமா இருக்கும். அதை தான் அருட்பெருஞ்சோதின்னு அவர் ஒத்துக்க மாட்டார். மகரிஷி ஐயா சொல்லுவார், கடவுளை நான் காட்டிடுவேன், இவனா கடவுள், இவனை தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு. அது கரெக்டு இல்லையா? மகரிஷி ஐயா வந்து சும்மாவா? அதுதான் நம்ம மனுஷன் என்ன நினச்சிருக்கோம் தெரியுமா? தெய்வம் வேற, நம்ம வேற, நம்ம நிறைய கலங்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். கலங்கப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. மாயை எப்படி சூழுது அப்படின்னு எனக்கு புரிந்த விதத்தில் நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், வெட்ட வெளியில் நம்ம பார்க்க முடியும், அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியும், சத்தியமாக பார்க்க முடியும். அதை என்ன கண்டென்ட்ஸாக ஒன்றா பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு தெரியாது. அது அந்த பார்ட்டிகளை பார்க்க முடியும். எப்படின்னா ஒரு இது உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன், அது பேர் என்ன சொல்லுவாங்க, காணல் நீர். காணல் நீர் இருக்குல்ல, நம்ம கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது நம்ம பார்ப்போம், தூரக்க தண்ணி இருக்குமா இருக்கும், கிட்ட போனால் தண்ணி இருக்காது. ஒய் யோசிச்சு வைங்க, நாளைக்கு சொல்கிறேன். அதை நான் பெருசாக கண்டுபிடிச்சிட்டேன், பெரிய விஞ்ஞானிகள்லாம் இல்லைப்பா. இந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையின்படி பயங்கரமாக புரியுது. நாளைக்கு சொல்கிறேன். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.